லீலா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, நீ பூ திருப்பி கொடுத்துட்டு வா. சரிக்கா. என்னம்மா வாங்கின பூ திருப்பி கொடுக்குறீங்க? உங்களை மாதிரி வரவங்களை வச்சுதானே எங்களுக்கு வியாபாரமே நடக்குது. சரி 5 ரூபாய் கம்மி பண்ணிட்டு 20 ரூபாய் கொடுங்கம்மா. என்னக்கா? சரி சரி நீயே காசு கொடுத்துரு. என்கிட்ட காசு இல்லக்கா. சரோக்கா உங்ககிட்ட இருக்கா? என்கிட்டயும் இல்ல, அவர்கிட்டதான் பர்ஸ் இருக்கு. அடிச்சி என்னடி இது? அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் பொழைக்கிற பொழப்பு இந்த லட்சணத்துல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்காரர்கிட்ட போய் கையெழுந்தணுமா? இனிமேலாச்சும் சுதாரிப்பா இருக்கணும். நீ பூவை வச்சுக்க, நாங்க போய் காசு கொண்டு வரோம். ஆமா எங்க அவங்க? எங்க? அங்க இருக்காங்க பாருங்க. ஆமா இங்கதான் விளையுதுன்னு சொல்றீங்க, ஆனா கோயம்பேடோட 1 ரூபா தான் விலை கம்மியா சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஹோல்சேல்ல மெட்ராஸுக்கு சப்ளை பண்றதுக்கு ஆள் இருக்கா? இருக்காங்க சார். இந்த கேரட், கோசு, பீன்ஸ், குடமிளகா, அப்புறம் இந்த பிளம்ஸ் இதெல்லாம் பண்ணணும். இருக்காங்க சார். என்னங்க ஏமாமா இங்க வந்து உங்க காய்கறி வியாபாரம் போலியா? அது எப்படி போவோம்? ஒரு நிமிஷம். என்ன எனக்கு காசு வேணும். எவ்வளோ? 20 ரூபாய் பூக்கடையில கொடுக்கணும். விஜய் நீ கொடுக்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா ஏன் வீட்டுக்காரர் எங்க? தபார் போ. அக்கா இந்தக்கா. ஏங்க இதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. அதெல்லாம் இல்ல சார். பரவாயில்ல, என்கிட்ட பொருள் வாங்குறவங்க எல்லாம் கேரண்டி இல்லைன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. சரி இதெல்லாம் தவணை முறையில கொடுப்பீங்கல்ல? விலையே கம்மி தான். அதுவும் இல்லாம நாங்க பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறோங்க. இந்த காலத்துல தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க? ஆமா சார். இதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டிட்டு பேசாம குதிரை ஓட்ட போயிடலான்னு இருக்கேன். குதிரை ஓட்ட போறீங்களா? ஆமா சார். இந்த எல்லாம் ஃபுல்லா ஓட்டலான்னு இருக்கேன். அதுவும் நல்ல ஐடியா தான். உங்க ஊர்ல பீச் இருக்குல்ல, அங்க போய் ஓட்டுங்க. லீலா என்ன பத்தி மட்டும் பெருசா பேசுன, இப்ப என்ன சொல்ற? அதானே அந்த சிரிப்பு சிரிச்ச. ஆமா எங்க ஆளை காணோம்? எங்க 2 பேரையும் ஆளு காணும். அங்க பாரு. அக்கா வாங்க. அங்க இருக்காங்க. ஏங்க இது எல்லாமே நேபாளல இருந்தா வருதா? ஆமா சார். பாத்தியா கோபி, எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க பிசினஸ் பண்றாங்க. நம்ம பொண்டாளி எல்லாம் இருக்காங்களே, வீட்டை விட்டு வெளில போட மாட்டேன்றாங்க. அண்ணே இது டூப்ளிகேட் உள்ளண்ணே. நான் சூரத் வரைக்கும் வந்திருக்கேன். அடுத்த இடம் உங்க ஊருக்கு தான் வரப்போறேன். ஏ கோபி, பேசாம அந்த சொட்டு நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணா என்ன? அண்ணே மெட்ராஸ்ல எப்படின்னு போகும்? வருஷம் பூரா வெயில் அடிக்குது. நான் இப்ப அதை சொல்லல, இந்த பெங்களூரு, டில்லி அங்கெல்லாம் அனுப்பலாம்ல. அண்ணே என்னை விட பயங்கரமா தேறிட்டீங்க. பாரு கோபி, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இந்த பெங்களூர்ல, டில்லியில அங்கெல்லாம் குளிரா இருக்கப்போ நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆர்டர் எடுத்து பண்ணலாம்ல. இப்ப நீ என்ன பண்ற, இந்த பெங்களூர்ல, டில்லியில யாரா இருக்காங்க விசாரிச்சு இப்பவே ஆர்டர் கொடுக்கறத பத்தி யோசிக்கணும் கோபி. என்ன 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 இப்போ என்னவா? எங்க 4 பேரோட வீட்டுக்காரங்களும் இங்க வந்ததுக்கு அப்புறமா பிசினஸ் பத்தியே பேசுறத பாக்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஆமா, ஒருத்தர் காய்கறி கடை, ஒருத்தர் எலக்ட்ரிக் சாமா, இவங்க 2 பேரும் துணிமணி கடை. இதுல தனோக்க வேற அந்த பூக்கடைக்காரங்கிட்ட என் புருஷனுக்கு பூக்கடை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு ஒரே அழைச்சிட்டு வந்துச்சு. சும்மாரு அப்படி சொன்னதா ஒரு இது இருக்கும். இருக்கும். என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அத்த நீங்களே நியாயத்து சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வந்து எங்க கிட்ட ஒரு பைசா கூட குடுக்கலன்னா அப்புறம் டூருக்கு வந்து என்ன அர்த்தம்? அதானே. என்ன ரவி இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? முதல்ல லீலா கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். சரிம்மா. மாணிக்கம், போசு, கோபி அவங்கவுங்க பொண்டாட்டி கடை கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க போங்க. போங்க. நான் எப்பவுமே பெரிய பேச்ச தட்டது இல்லம்மா. வாவிஜி போ. மர்ம புள்ளிலா, இது தரையில போற சமாச்சாரம் இல்ல, தண்ணியில போற சமாச்சாரம். சாக்கிரதையா ஓட்டுன. ஆமா கவலையப்படாதீங்க, பிச்சு போடுவேன். போஸ் நீ எப்படா? நமக்கெல்லாம் தண்ணிப்பட்ட பாடுமா? தண்ணிப்பட்ட பாட. சரி இத பாருங்க மாமாக்களே, உங்க திறமை காட்டுறதுக்கு இதான் நல்ல சான்ஸ். அதனால புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல எங்க புத்திசாலித்தனம் தெரிஞ்சு போயிரும்ல. நீங்க பாருங்க, இவங்க எல்லாரையும் விட நீங்க தான் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் நீ வேணா பாரு, நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன சந்தேகம்? அவர்தான் ஏற்கனவே நிரூபிச்சாரு பெரிய ஆளுன்னு. ரெட்ட பிள்ளைய பெத்து கொடுத்துருக்காப்லே. பாருங்க மாமா, இந்த போட்டியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். இது பாருங்க, நீங்க சொதப்பிடாதீங்க. முதல்ல நீங்க தான் அங்க இருக்கணும். பாரு நான் என்ன பண்றேன்னு. என்னங்க இது மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். நீங்க தான் முதல்ல போணும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். சொல்லு. ஓகே ரெடி 1 2 3. எந்திரீங்க. யார் ஓட்டுறது? யார் ஓட்டுறது? சீக்கிரம். ஏய் எல்லாம் பாத்து ஜாக்கிரதை. ரேஸ். ரேஸ்.
பாருங்க. சீக்கிரம் போங்கண்ணே. மாணிக்க மாப்பிள்ள தான் ஜெயபால் பண்ணுது சம்பந்தியமா மாப்பிள்ள பரவாயில்ல. சரி 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 அக்கா போட்ட கவுத்து விட்டாரு. அண்ணே பார்த்து போங்கண்ணே. சீக்கிரம் போங்களேன், போங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. ஐயோ, அண்ணே வேகமா போங்க. அண்ணே ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவாவே போங்க. இருங்க சும்மா இருங்க. அண்ணே நீங்க அந்த பக்கம் எங்கேயா போங்கண்ணே. நீங்க வேற இப்ப என்ன அவசரம்? பெருசுல இப்ப நம்மள தனியா விட்டுருக்கு. அண்ணே நீங்க எவ்வளவு வேணா மெதுவா போங்கண்ணே. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க, நேரமா ஆகுதுல்ல. குடுலீலா. அப்பா என்ன? நீங்க சாப்பிடுங்க முதல்ல. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பவானி மாமா. பாத்தியா? மாமா எவ்வளவு அழகான இடத்துக்கு வந்தாலும் சோத்து மூட்டையை மறக்க மாட்டேங்கிறோம் நம்ம. இதுல என்னது புதுசா கண்டீங்க? பசி எடுத்தா வேற எதுவுமே கண்ணுல தெரியாதாக்கும். என்ன புத்திசாலித்தனமா பேசுறா பாரு. மாமா, நம்ம வீட்லயே பவானிக்கு அடுத்ததா தனோ கதை புத்திசாலி. ஐயோ இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. என்ன மட்டும் படிக்க விட்டுருந்தா இந்நேரம் நான் கலெக்டர் ஆயிருப்பேன். அக்கா நீ படிச்சு கலெக்டர் ஆயிருந்தனா போஸ் மாமா யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? என்ன வார்த்தை சொல்லிட்ட? ஏன் நீ இல்ல? ரொம்ப ஆசை. கொடுத்துட்டு வந்துடுறோம். பார்த்து போக முடியல, சரிவா இருக்குது. சோத்து சாப்பிடுறீங்களா? சோத்து சாப்பிடுறீங்களா செல்லம்? நீல இரு இரு. பாத்து. கீழ பாரு. ரெடி? வாணிங்கண்ணே. ஸ்மைல். விஜய். அண்ணே ரெடி ஸ்மைல். ஓகே. ஹலோ சகோதரிகள் இங்க பாருங்க. விஜய் பாத்து மெதுவா இருங்க. விஜய் இங்க பாரு. ரெடி ரெடி. ஓகே. இந்தாங்க மாமா. அக்கா, என்ன லீலா? 2 குழந்தைங்களை வச்சு எப்படி சமாளிச்சிட்டு இருக்க? என்னத்தக்கா பெருசா சமாளிக்கிறது? பசிக்கிற நேரம் அழும், பால் கொடுத்தா சரியா போயிடும். ஆனா சமயத்துல ரெண்டும் சேர்ந்து அழுங்க பாருங்க, அப்ப சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதாவது ரெட்டை நாயன மாதிரி. என்ன கோபி, இது உங்க வேலை தானே? ஐயோ நான் எதுவுமே சொல்லங்க. ஏன் இதுல கோபியை போய் இழுக்கிற? என் பிள்ளைங்களுக்கு ரெட்டை நாயனு பேர் வச்சதே இவர் தானே. ஐயோ பாவம் கோபி, நான் ஏதோ யதார்த்தமா பேசினேன். இப்படி தாங்க எப்பவுமே சம்பந்தம் இல்லாம யார்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பேன். யாருங்க? யார் உங்களை திட்டு? அம்மா யாருமே நான் திட்டலமா, நீ மட்டும் ஆரம்பிச்சிடாத. இப்படிதான் நான் ஏதாவது சொன்னா உடனே சரண்டர் ஆயிடுவாரு. இந்த மாதிரி சரண்டர் ஆகிற புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் விஜய். ஐயோ என்னடே முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தெரியுது, ஆனா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். அது மனசு இதுக்கு முன்னாடி மனசு இவ்வளவு லேசா இருந்ததே கிடையாது கோபி. சின்ன வயசுல இருந்து கடை சந்தடின்னு இருந்துட்டேனா, இப்ப கூட கடை வீடு லாரி ஆபீஸ்ன்னு தினமும் மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும். அவன் குடும்பத்தோட கிளம்பி கோவில் குளம்னு ஏதாவது டூர் எல்லாம் போகும்போது இவெல்லாம் தொழிலை விட்டுட்டு எப்படி போறான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இப்போ நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனசு லேசா தெளிவா எந்த டென்ஷனும் இல்லாம எதை பத்தியும் கவலை இல்லாம உங்களோட எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கேன்னா எனக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ ரொம்ப காலமா ஒரு இருட்டறையில இருந்துட்டு இப்ப திடீர்னு காத்தாட வெளிச்சத்துல வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆனா ஒண்ணு கோபி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கிளம்பி வந்துடணும் கோபி. ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? பின்ன என்ன, அங்க கோவில்ல பிரச்சனை நடக்கும்போது நேரா கிளம்பி மெட்ராஸுக்கு போயிருந்தோம்னா இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த யோசனை சொன்னது நீங்க தானே. அத சொல்றீங்களா? எப்படியோ எல்லாருமே மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருக்கோம்லண்ணே. இப்ப சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, இங்க வாங்க, இனிமே யார் மறந்தாலும்
நான் மறக்காம ஒவ்வொரு வருஷமும் உங்க எல்லாரையும் ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா கோபி, எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல இங்க இருந்து அப்படியே குதிக்கணும் போல இருக்கு. இவரை பாருங்களேன், இப்ப கூட வில்லங்கமா தான் பேசுறாரு. எது சொன்னாலும் உனக்கு வில்லங்கமா தான் தோணும். ஏன் நீ நான் மட்டும் தானே குதிக்கிறேன்னு சொன்னேன், எவனையும் எடுத்துட்டா குதிக்கிறேன்னு சொன்னேன். நல்ல தான் ரவிக்கு. சம்மந்தி அம்மாவுக்கு சாப்பாடு போட்டுல கொடுத்துட்டு பாவம் பசியோடு இருப்பாங்க. அப்பா பாத்து போங்கப்பா. ஹோட்டல்ல போயிடுமா? உட்காருங்க, பசிக்குது, சாப்பிடுங்க. சம்மந்தியம்மா இந்தாங்க சாப்பாடு போட்டு. ஏய் பாத்தீங்களாம்மா, குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத்தனை சந்தோஷத்தையும் நம்ம இத்தனை எத்தனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம். சம்பந்தி இப்பதானே வெளி இடத்துக்கு வந்திருக்கோம், அதான் தெரியுது. இதுக்கு தாமா நான் இத்தனை நாள் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துல அத்தனை பேரும் ஒத்துமையா ஒரு கவலை இல்லாம எப்போ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவன் கண் திறந்துட்டான். ஒண்ணு தெளிவா இருக்குதுமா, அவன் ஆனப்படிதான் எல்லாமே நடக்கும். சில சமயம் சேர்த்து வைப்பான், சில சமயம் பிரிச்சு வைப்பான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சேர்த்து வச்சான், பிரிச்சும் பார்த்துட்டான். இப்ப என்னோட பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சிட்டான். இனிமே சந்தோஷம் தான். பாருங்க, என்னோட 4 பொண்ணுகளு 4 மருமக பிள்ளைகளு எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆமாமா, நம்ம மனசுப்படிதான் எல்லாமே நடக்கும். நிர்மலா, இந்தம்மா உனக்கு. நான் போய்